எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஏரியாவுல பாதிப்பு இருக்குதா? எப்படி கடந்தீங்க? இந்த 2015க்கு இப்ப இருக்குதுக்கு எப்படி பாக்குறீங்கம்மா? பரவாயில்ல. 2015ல தண்ணி எல்லா இடத்துலயும் உள்ள போசல. இப்போ அகலப்படுத்தி தூர்வாரி கிளீனா இருக்கு. யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. மரங்க விழுந்தாலுமே அப்பப்போ ஏற கட்டி ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல. இந்த வாட்டி முன்னாடி சொன்னது இந்த வாட்டி எவ்வளவு பெட்டரா இருக்கு. நீங்க உங்க ஏரியா எந்த ஏரியா? அந்த ஏரியாவுல கரண்ட் கட் இருந்ததா? தண்ணி ஏதாவது தேங்கி இருந்தா? நாங்க சேதாப்பேட்டை பெருமாள் கோயில் தெருல இருந்து வரோம். அங்க கரண்ட் கட்ல எதுவும் கிடையாது. மரங்க தான் விழுந்தாலுமே ஏற கட்டிடுறாங்க. தண்ணி நின்னாலுமே ட்ரைனேஜ் நோண்டி விட்டு அந்த கிளியர் பண்ணிடுறாங்க. மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த வாட்டி எவ்வளவு பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. மற்றொரு நபர் நம்ம இருக்க, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது புயல எதிர்கொள்றது? நாங்க இங்கதான் சைதாப்பேட்டில் ஒர்க் பண்றோம். இந்த தூர் வாரினதுனால தண்ணி யாருக்கும் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காரு. எந்த தடை ஏற்பட்டாலும் உடனே சரி செய்யற அளவுக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் சிறப்பா பண்ணியிருக்காரு. உங்க ஏரியாவில் தண்ணி நிக்குதா? மின்சார இணைப்பு இல்லையா? உடனே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? சிறப்பா எடுக்கிறாங்க. கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு, காத்தடிக்கும் போது கட் ஆயிடுச்சு, அப்புறம் வந்துச்சு உடனே. தண்ணிக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. அருமையா அழகா நடவடிக்கை எடுத்து மாநகராட்சியும் நல்லா செயல்படுறாங்க. மற்றொரு நபருக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஏரியால வந்து இருக்கீங்க? எப்படி உங்க ஏரியால மழை இருந்தது? பாதிப்பு ஆற்றுப்பகுதி ஓரமா இருக்கிறேன். போன வருஷம் இதே வெள்ளத்துல வீடு எல்லாம் பாதிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருள் எல்லாம் போச்சு. இந்த வாட்டி எந்த பாதிப்பும் கிடையாது. ஆற்றை அகலப்படுத்தினால் நல்லபடியாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஓகே, எத்தனை வீடுகளுக்கு தண்ணி வந்துச்சு? எந்த மாதிரி எல்லாம் பாதிப்புல சந்திச்சீங்க 2015? சென்ற ஆண்டு ஃபுல்லா வீடு எல்லாம் முழுகி போய் நான் 3 நாளாக பசியம்பட்டினாக 3வது மாடியில் தங்கி இருந்தேன். இந்த வாட்டி எந்த பாதிப்பும் கிடையாது. நேரடியாக கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும், மேலும் மின்சார துண்டிப்போ அல்லது பகுதியில் மரம் விழுந்தாலும் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்துவதாகவும் மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்க